ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் நாலொரு டேஸ்டி சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஸ்பெஷலான அதே சமயம் வித்தியாசமான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இன்னைக்கு பிரியாணி வெரைட்டியில் ஃபிஷ் பிரியாணி செய்ய போகிறோங்க. அதுவும் பாயில்ட் ரைஸில், அதாவது புழுங்கல் அரிசியில் பண்ண போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா பிரியாணினா வெஜிடபிள்ஸில் சிக்கன், மட்டன் இந்த மாதிரி நீங்கள் போட்டு செஞ்சுருப்பீங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு வித்தியாசமாக ஃபிஷ்ஷில் வந்து பிரியாணி செய்ய போகிறோங்க. அதுவும் இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற ரைஸ் பார்த்தீங்கன்னா புழுங்கல் அரிசியில தாங்க நான் பிரியாணி செய்ய போறேன். முதல்ல அரிசி ஊற வச்சிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/2 கிலோ அரிசி புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கழுவிட்டு தண்ணி விட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. இந்த மாதிரி ஊற வச்சா உங்களுக்கு வந்து அரிசி கொஞ்சம் நல்லா சன்னமாகவும் வரும், நீளமாகவும் இருக்கும். இது பிரியாணிக்கு ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. அடுத்ததாக ஃபிஷ்ஷை மேக்னேட் பண்ணிடலாங்க. இதுக்கு முதல்ல மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் போட்டுங்க. மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லெமனில் 1/2 லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. அதை வந்து மேலே ஊற்றிக்கலாம். முட்டை 1 உடைச்சி எடுத்துருக்கேங்க. அதை வந்து இந்த மீன் துண்டோடு சேர்த்திக்கலாம். நம்ம போட்ட பொருள் எல்லாமே வந்து நல்லா மீனில் வந்து கலக்கிற மாதிரிங்க நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா பெசரி விட்டு உங்களுக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற விடலாங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழித்து இந்த மீன் துண்டுகளை வந்து நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். நல்லா எல்லாமே கிளறி விட்டுக்குங்க. எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். ஸோ 1/2 மணி நேரம் ஊறட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ மீன் துண்டுகளை பொரிச்சு எடுத்துக்கலாங்க. 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. இப்போ வந்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மீன் துண்டுகள் பார்த்தீங்கன்னா பெரிய பீஸ் இல்லைங்க, சின்ன சின்ன பீஸ்களாக கட் பண்ணி வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து வாங்கும்போதே கடையில் சொன்னீங்கன்னா அந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் பிரியாணிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மீன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. வடிகட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா மீனையும் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, மீதி இருக்கிற எண்ணெயை வந்து நம்ம பிரியாணி தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் குக்கரில் வந்து எண்ணெயை ஊற்றிக்கிறேன். இப்போ ட்ரை மசாலாஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. பிரியாணி இலை 3, ஜாதி பத்திரி 2, மராட்டி மொக்கு 2, கல்பாசி கொஞ்சம், அடுத்ததான் ஏலக்காய் 2, ஸ்டார் ஹனிஸ் 3, ரோஜா மொக்கு கொஞ்சம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து போட்டு தாளிச்சிடலாங்க. ரொம்ப நேரம் வறுப்படணும்னு இல்லைங்க, கொஞ்சம் நேரம் தாளிச்சா போதும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 15 எடுத்துருக்கேங்க. அதை வந்து உரல்ல இடித்து வச்சுருக்கேன். கட் பண்ணி வைக்கலைங்க, உரல்ல இடித்து தட்டி போட்டு வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்திக்கலாம். புதினா இலை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கேங்க. நல்லா ஒரு கப்பு நிறையாவே எடுத்திருக்கேன். பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதினா தலை வந்து நிறையா சேர்த்துனிங்கன்னா ரொம்ப நல்லா மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. புதினா நல்லா சுருண்டு வர வரைக்கும் வதக்கிக்கிங்க. பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய எண்ணெய் விட்டாதாங்க நல்லாயிருக்கும். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையா தான் விட்டுருக்கேன். தக்காளி பார்த்தீங்கன்னா ஆப்பிள் தக்காளி 3 நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. இப்போ வந்து இதை சேர்த்திக்கலாம். இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூனுங்க சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் 2 கீறி வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்திக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பொடி வகைகள் ஒவ்வொன்றா சேர்த்திக்கலாங்க. ஃப்ளேம் லோவில் வச்சுக்கோங்க. முதல்ல மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். நான் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் கூடுதலாக வேணும்னா இன்னும் சேர்த்திக்கிங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா தூள்ங்க, முக்கியமானது. இது வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். நான் வந்து கரம் மசாலா சேர்த்துலிங்க, நம்ம மீன்லேயே சேர்த்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து 1/4 மூடி, சோம்பு 1 டீஸ்பூன், 5 முந்திரி பருப்புங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். விழுதா 1 கப் அளவுக்கு வந்திருக்கு, அதை சேர்த்திக்கிறேன். இப்போ குக்கரில் இருக்கிற கிரேவி பார்த்தீங்கன்னா ஒரு 2 டம்ளர் அளவுக்கு வருங்க. நான் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி அளந்து எடுத்திருக்கேன். அதை வந்து ஃபுல்லும் ஊற்றிக்கிறேங்க. இப்போ தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்திக்கலாம். இப்போ தண்ணி கொதி வந்ததும் நம்ம வந்து ஊற வச்சிருக்கிற அரிசியை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ இந்த சமயத்தில் அரிசி சேர்த்திக்கலாம். தண்ணி வந்து சுத்தமாக வடிகட்டிடுங்க. தண்ணி இல்லாமல் அரிசி மட்டும் சேர்த்திக்கிங்க. சேர்த்துன அப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து குக்கரை மூடி போட்டு வச்சுருங்க. கையோட வெயிட்டும் போட்டுருங்க. ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக விடலாம். ஒரு 3 விசில் வந்துருச்சுங்க. நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ப்ரெஷர் வந்து அடங்கட்டும், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம். ப்ரெஷர் அடங்கிடுச்சுங்க. இப்போ வெயிட் எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா குழையாம கொஞ்சம் உதிரி உதிரியாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்திருக்குங்க. குழையாம நல்லா வந்திருக்கு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா பிரியாணியை நான் அடியிலேருந்து நல்லா கிளறி விட்டுக்கிறேங்க. இப்போ ஓரத்துலேருந்து இந்த மாதிரி கிளறுங்க. ரொம்ப கரண்டி போட்டு உள்ளே விட்டு கிளற வேண்டாம். பொரிச்சு எடுத்து வச்சிருக்கிற மீன் துண்டுகளை நம்ம இதில் சேர்த்த போகிறோங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வெந்திருக்கிற பாதி பிரியாணியை வந்து நான் இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ மற்ற பிரியாணியில் பார்த்தீங்கன்னா நம்ம தாளிக்கும் போதே வெஜிடபிள்ஸ் ஆகட்டும் இல்லை சிக்கன் மட்டன் ஆகட்டும் நம்ம சேர்த்துவோம். ஆனால் மீன் வந்து அந்த மாதிரி சேர்த்த முடியாதுங்க. ஏன்னா மீன் ரொம்ப சாஃப்ட்டு உடஞ்சிடும். இந்த மாதிரி தனியாக பொரிச்சு எடுத்து தாங்க சேர்த்தணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ண மீன் துண்டுகளை பிரியாணி மேலே போட்டிருக்கேன். ஸோ இந்த பிரியாணி துண்டு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்ச பிரியாணியை வந்து நான் மறுபடியும் மேலே தூவிக்கிறேன். அதாவது லேயர் மாதிரிங்க. அடியில் பார்த்தீங்கன்னா பிரியாணி இருக்குது, மேலே வந்து மீன் துண்டுகள், அது மேலே மறுபடியும் பார்த்தீங்கன்னா பிரியாணியை போட்டிருக்கேன். இப்போ இந்த பிரியாணி மேலே பார்த்தீங்கன்னா மறுபடியும் பொரிச்சு வச்சிருக்கிற மீன் துண்டில் ஒரு 1/4 பாகம் நான் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளி இடைவெளி விட்டு வச்சிடுறேன். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த மீன் துண்டு மேலே மறுபடியும் பிரியாணியை நான் சேர்த்திக்கிறேங்க. அதாவது மீதி இருக்கிற எல்லா பிரியாணியும் இப்போ சேர்த்திக்கலாம். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மீதி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷையும் வந்து சேர்த்திக்கலாங்க. அதாவது எல்லாத்தையுமே சேர்த்திக்கலாம். இப்போ இந்த புழுங்கல் அரிசிக்கு பதிலாக நீங்கள் வந்து பாஸ்மதி அரிசிலையும் பண்ணலாம், இல்லை வந்து சீரக சம்பா அரிசிலையும் பண்ணலாங்க. நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து புழுங்கல் அரிசியில் தாங்க பண்ணியிருக்கேன். ரொம்பவுமே நல்லா வந்திருக்குங்க. மீனில் வந்து பிரியாணி மசாலா இறங்கணுங்கிறதுக்காக மறுபடியும் வந்து குக்கர் மூடி வைக்கிறேங்க. ஃப்ளேம் வந்து ஆஃபில் தாங்க இருக்குது, ஆன் பண்ணலை. வெயிட் போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுடுங்க. ஒரு 10 நிமிஷம் ஆனப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபைனலி ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. மற்ற பிரியாணிகளுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஃபிஷ் பிரியாணி ரொம்பவுமே சூப்பராக, அதே சமயம் நல்லா உதிரி உதிரியாக நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்குங்க. மீனும் பார்த்தீங்கன்னா உடையாமல் இருக்குது. இப்போ நான் வந்து சாப்பிட்றதுக்காக நான் பரிமாறிடுறேங்க. ரொம்பவுமே நல்லா வந்திருக்குங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வந்து முள் இல்லாத மீனாக பார்த்து வாங்கிக்கிங்க. அது ரொம்பவுமே முக்கியம். அப்போ தான் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரெகுலராக செய்கிறத விட இந்த மாதிரி வித்தியாசமாக ஃபிஷ் பிரியாணி பண்ணி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை அசத்துங்க. இந்த ஃபிஷ் பிரியாணியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களை நான் மற்றொரு டேஸ்டியான சமையல் ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க.